Hello friends, welcome to REVA DESIGNERS. நாம இந்த வீடியோவில் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற பிளவுஸோட ஸ்டிச்சிங்கை தான் பார்க்க போகிறோம். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயும் டேப்பெல்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது ஃப்ரண்ட்டோட கப் ஷேப் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு ஃபஸ்ட்டு டாட்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டாட் எங்கே முடியுதோ அந்த அளவு வச்சு நம்ம மார்க் பண்ண நான் இதில் எப்படி பண்ணி காட்டணும் அது மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டாட்டை 2 பீஸ்லேயும் பண்ணிவிட்டு அதுக்கு கரெக்டாக நேராக நம்ம ஏற்கனவே கட் பண்ணி விட்டுருக்குற அந்த இடத்துல இருந்து அந்த டாட்டை அதில் முடிச்சிட்டோன்னா அந்த ஃபஸ்ட் டாட் நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா செகண்ட் டாட் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கு பக்கத்தில் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஊக்கு பக்கத்தில் அந்த ஃபஸ்ட்டு டாட்டுலேருந்து ஒரு 3/4 இன்ச் இல்லை 1 இன்ச்சுக்குள்ளே முடிகிற மாதிரி நம்ம ஊக்கு பக்கத்தில் டாட் போடுற மாதிரி இருக்கும். 3வது டாட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாட் பெரிய டாட் போட்டோம் பார்த்திங்களா, அதோட நூலை இப்படி இழுத்து பிடிச்சிங்கன்னா ஆம்கோல் பக்கத்தில் ஒரு இடத்துல சுருங்கும். அந்த அளவு வச்சு அதுவும் ஒரு 1 இன்ச் கேப்பில் 3வது டாட் போட்டுக்கலாம். 4வது டாட் செகண்டு டாட்டோட மடிப்பில் இப்படி வச்சு மடித்தோம்னா நம்மளுக்கு வர அளவில் 4வது டாட் வரும். நம்ம போட்ட டாட் எல்லாம் இப்படி பார்த்தோம்னா ஒட்டிட்டு இல்லாமல் ஒவ்வொரு இன்ச்சு கேப்பில் இருக்கும் அந்த டாட்டு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டோட கப் ஷேப் வரும். அதே மாதிரி இன்னொரு பக்கத்தோட கப் ஷேப்பையும் ஸ்டிச் பண்ணிடலாம் சேம் மெத்தடில். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் டாட் வந்து நம்ம கொண்டு போய் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கொஞ்சம் வளைச்செல்லாம் கொண்டு போகக்கூடாது. அப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வராது. ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் முடித்து பழகணும். அப்போ தான் வந்து அந்த டாட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த 2வது டாட்லேயும் பார்த்திங்கன்னா 3வது டாட் 4வது டாட் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஈக்குவலான டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து அந்த டாட்டோட அளவெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபினிஷிங் நல்லா கொண்டு வர முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம வந்து 4 டாட்டும் போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட கப் ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பேக் பீஸ். நான் சொல்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக ஃபஸ்ட் ஃப்ரண்ட்டு அப்புறம் பேக் பீஸில் நம்ம ஆம்கோல் தைக்கணும். அதாவது ஃப்ரண்ட் பீஸை ரெடி பண்ணதுக்கப்புறம் பேக் பீஸில் வச்சு ஆம்கோல் ஸ்டிச் பண்ணிடணும். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அது மறைக்காது, கரெக்டாக வரும். ஆம்கோல் தைச்சி முடிச்சோடனே அடுத்ததாக பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து 1 இன்ச் பேக் சைடு முதுகு பக்கத்தில் மடக்கி அடிக்கிறதுக்காக விட்டுருந்தோம் இல்லையா, அதாவது அந்த ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம வெட்டி விட்டுருப்போம். அந்த அளவை வந்து நம்ம மடக்கி அடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஆர்டராக ஒரே ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ நம்ம வர மாதிரி தைச்சி முடித்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து இருக்கிற ஃப்ரண்ட் பீஸை பேக் பீஸோட அளவில் வச்சு இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு இதில் கேப் இருக்குதுன்னு தெரியும். அதாவது ஃப்ரண்ட் பீஸ்க்கும் பேக் பீஸ்க்கும் இடையிலான கம்மியான ஒரு அளவு இருக்கும் பார்த்திங்களா, அந்த அளவை வந்து இப்போ நம்ம வந்து நான் வரைஞ்சி காட்டுறேன். இது பிளாக் கலர் பீஸுங்கிறதுனால இந்த வீடியோவில் எந்த அளவு கிளியராக தெரியும்னு எனக்கு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு இதில் கம்மியாக இருக்குது. அதாவது முன்னாடி பக்கத்தில் இது வந்து நம்ம பட்டி வைக்க போகிற அளவு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு பட்டி வெட்டி காட்டல, அதுக்கான பீஸை மட்டும்தான் நான் வெட்டி வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பட்டி வைக்க வேண்டிய அளவு நம்மளுக்கு எவ்வளோன்னு இதிலேருந்து தெரியும். அந்த மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து கருப்பு பீஸே இவ்வளோ இருக்குது. இதை வந்து பட்டி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்குள்ளே வந்து 2 பீஸ் மட்டும் நம்மளுக்கு இருந்ததுன்னா ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா, அதாவது பட்டிக்கு ஒரு 3 பீஸ் கொடுத்தா மட்டும் போதும். மொத்தமாகவே 3 இருந்தால் போதும். இந்த கருப்பு பீஸே எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நான் அப்படியே வச்சு இதில் அடிச்சிட்டேன். 3 பீஸ் இதில் இப்போ வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா இதை மடக்கி விட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு பீஸ் இதில் இருக்கும் கட் பண்ணி வச்சுருந்ததில் பார்த்திங்கன்னா அதை இந்த மாதிரி வச்சு இது மேலே வச்சு இப்போ தைச்சி திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம பட்டி வந்து அப்படியே தையல் போட்டு விட முடியாது, 1/2 இன்ச்சுக்கு போடுறோன்னு அதை வந்து திருப்பி மறுபடியும் ஒரு தையல் போடணும். அப்போ தான் பட்டியோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதை தையல் போட்டால் அதை திருப்பி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொரு தையல் இப்படி போட்டு விட்டு 2 பட்டியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எட்ஜிலாம் போடாமல் ஒரு 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டு போட்டோம்னா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பட்டிக்கு நம்ம கிளாத் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்குறோம் இல்லையா இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸு. இந்த பேக் பீஸோட அளவில் இதை ஃபஸ்ட்டு இந்த பட்டியை வந்து பேக் பீஸோட அளவில் கரெக்டாக வச்சிடலாம். அது மேலே தூக்கி இந்த ஃப்ரண்ட்டோட பீஸை வச்சோம்னா அது எந்த அளவுன்னு வரும் அதை வந்து இப்போ நான் மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக் பீஸோட அளவுக்கு ஈக்குவலாக அதை வச்சுக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். பட்டியோட அளவு நம்மளுக்கு என்னங்கிறது இப்போ தெரிஞ்சிடும். இதில் வைக்கும்போதே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நம்ம பட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த அளவை மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து இந்த அளவை கரெக்டாக எப்படி நம்ம தைச்சிருக்கிறோமோ அதே சைஸில் இந்த பட்டியோட அளவை இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ண அளவை அப்படியே நம்ம கட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம தைக்கும்போது அதோட அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு குறைஞ்சி போயிடும் இல்லையா, அதனால ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து அந்த மார்க்குக்கு மேலே இன்னொரு மார்க் பண்ணுறேன். இப்போ அந்த இன்னொரு மார்க்கில் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு நாம் தைச்ச ப்ளவுஸோட பட்டியோட அளவு. இது வந்து நீங்கள் எந்த மாதிரி எத்தனை இன்ச்சில் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சாலும் இந்த டைப்லேயே மார்க் பண்ணி ஈஸியாக நம்ம தைக்கிற மாதிரியே ஈஸியாக இருக்கும். பட்டியோட அளவு 2 இன்ச் 3 இன்ச் அந்த கஷ்டம்லாம் தேவையே இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் டேப்பே யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. நம்ம எப்படி அளவு ப்ளவுஸ் இருக்கோ கரெக்டாக அதே அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம தைச்ச அளவுலேயே இந்த மாதிரி ப்ளவுஸை ரெடி பண்ணிடலாம். ஒரு பட்டி மட்டும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணால் போதும். அதே அளவு வச்சு இன்னொரு பக்கத்தோட பட்டியை கரெக்டாக வச்சு வெட்டிக்கலாம். இப்போ வந்து பட்டியை வந்து நம்ம எப்படி எந்த சைடில் வச்சு வெட்டினோமோ அதே சைடில் வச்சு இந்த மாதிரி தையல் போட்டு விட்டுடலாம். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் பட்டியோட அளவு துணி எது. அதாவது இது சைடில் வந்து, அதாவது முன்னாடி பக்கத்தில் வந்து ஊக்கு பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கத்தில் இது கம்மியாகவும், சைடில் ஜாயின் பண்ணுற பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆம்கோல் பக்கத்தில் இந்த பட்டி பெரிய சைஸாகவும் வரும். நம்ம தைச்ச பட்டியோட மாடல் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து 2 சைடு பட்டியும் இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் வளைவாக வெட்டுற இடம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய டாட் ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்திங்களா, அந்த டாட்டோட எண்டும் அந்த பட்டிக்குள்ளே போய் முடிகிற மாதிரி இருக்கும். இந்த மாடலில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தாவே தெரியும் இந்த பட்டியோட லுக் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த பட்டி வந்து இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த பீஸோட இது முடிஞ்சுது. அடுத்ததான் நம்ம வந்து கை வைக்க வேண்டியது இருக்கும். இது வந்து கையோட பீஸ் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம சென்டரில் கட் பண்ணுற, அதாவது 2 கையும் ஜாயிண்ட்டாக தான் இருக்கும். அதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு வந்து ஒரு பெரிய தையல் போட்டு விட்டுடலாம். இந்த கீழே மடக்கடிக்கிறது இது வந்து ஆர்டினரி ப்ளவுஸ் தான் இது. அதனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹெம்மிங் தான் பண்ணுவோம் கைக்கு. அதை அப்படியே மடக்கடிச்சா அவ்வளோ லுக்காக இருக்காது. அதனால் நம்ம அதை வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தையல், நல்லா தையலை வந்து பெரிய சைஸில் ஒரு 5 வச்சு தையல் கொஞ்சம் மடக்கி சென்டராக போட்டு விட்டுட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி விட்டுருக்குறோம் பார்த்திங்களா, இந்த கட் பண்ணி விட்ட இந்த பார்ட் ஃப்ரண்ட் பக்கத்தில் வரணும். அதுதான் நம்மளுக்கு வந்து அடையாளம். அதனால் அதை வந்து கரெக்டாக வச்சு ஷோல்டரை சென்டர் பண்ணி இப்போ கைக்கு வந்து தையல் போட்டுடலாம். நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணியிருப்போம். அதனால் அது என்னென்னா இந்த கை பார்த்திங்கன்னா இந்த எண்டிலேருந்து தான் வரும். ஆனால் எதுக்கும் நம்ம வந்து கையோட அளவு வந்து மாறக்கூடாதுங்கிறதுக்காக எக்காரணத்தை கொண்டு அந்த ஷோல்டர் பீஸில் ஷோல்டரோட தையல் போட்டிருக்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் ப்ளவுஸோட சென்ட்ரு. அதே மாதிரி கையில் வந்து சென்டர் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு நாச் மாதிரி கட் பண்ணி விட்டுருப்போம். அந்த கட்டிங் தான் கையோட சென்டர். அந்த கையோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரும் கரெக்டாக ஒன்றா வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து இப்படி கீழே இறங்குறதோ இல்லை பேக் சைடு இழுத்துட்டு போகிறதோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்லாம் வராது. கரெக்டாக அந்த அளவுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 கையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி கட்டிங் பண்ணி காட்டின வீடியோவில் போட்ட அதே மாதிரி தான் இந்த நெக் வெட்டி இருப்போம் பார்த்திங்களா, அந்த நெக் வெட்டின பீஸாக அப்படியே ப்ளவுஸோட ஊக்கு பக்கத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட ஊக்குக்கு ஒரு சைடு நம்ம வந்து நெக் வந்து செப்பரேட் பீஸ் கொடுப்போம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் கீழே மடக்கி அடிக்க வேண்டியது இருக்கும். அதனால் அதுக்கு கொஞ்சம் பெருசாக விட்டுட்டு இந்த மாதிரி ஊக்கு பக்கத்துக்கு தேவையான அளவுக்கு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸை 2ஆக வெட்டும்போது பார்த்திங்கன்னா ஊக்கு வைப்போம் இல்லையா, அந்த பக்கத்துக்கு கொஞ்சம் கம்மியாகும். இதை வந்து மேல் பக்கத்தில் மடக்கி அடிப்போம். ஊக்கு மாட்டுற பக்கத்துக்கு இது கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம ஐயெல்லாம் கட்டலை. இது வந்து ஒரு மெஷின்லேயே வி மாதிரி தைச்சி விட்ருவோம். இந்த மெஷினில் வி மாதிரி தைக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணால் தையலை வந்து கொஞ்சம் 2 வச்சுக்கோங்க. டாட்டெல்லாம் அடித்து போட வேண்டியது இருக்காது. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ ஈஸியாக சீக்கிரம் பிரியாது. அதனால் பார்த்திங்கன்னா தையலை வந்து ரொம்ப சன்னமாக வச்சு இந்த ஒரு 5 ஊக்கு தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வைப்போம். 5 ஊக்கு ஒரே ஈவனாக, அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 5 வி மாதிரி போட்டு விட்டுட்டு மறுபடியும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் அதுக்கு வந்து இப்படி நான் சென்டரில் போடுவேன். அந்த மாதிரி போட்டு விட்டு நல்லா டாட் அடித்து வச்சுட்டா இது வந்து ரொம்ப பிரிஞ்சிட்டுலாம் போகாது. ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும்.
அதே மாதிரி இப்போ வந்து ஊக்கு பட்டி அடித்தாச்சு. இது வந்து ஆப்போசிட் சைடு. இதுக்கு வந்து ஊக்கு வைக்கிற கிளாத்தை உள்ளே நம்ம மடக்கி அடிப்போம். இந்த மாதிரி மேல் பக்கத்தில் வச்சு தையல் போட்டு அதை அப்படியே உள் பக்கத்தில் மடக்கி அடிப்போம். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஊக்கு வைக்கிறது ஒரு சிலர் ரைட் சைடு வைப்பாங்க, ஒரு சிலருக்கு வந்து லெஃப்ட் சைடு கேட்பாங்க. அது நம்ம எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை மாற்றியும் வச்சுக்கலாம். அதில் எந்த நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்லாம் எதுவும் இருக்காது. இந்த பக்கம் வைக்க வேண்டியதை நம்ம அந்த பக்கம் வைக்க அப்படி தான் இருக்கும். நான் வந்து இப்போ வச்சுருக்கிறது நார்மலாக எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். இதில் ஆப்போசிட் சைடில் மாற்றி கேட்குறவங்களுக்கு மட்டும் நம்ம மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அளவு ப்ளவுஸ் இருக்குது இல்லையா, அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு கையோட அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ கையோட அளவு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆம்கோலோட அளவு வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து முன்னாடி பக்கத்தில் ஊக்குப்பட்டியோட அளவு வைக்கலாம். அப்படி இல்லை ஊக்கு மாற்ற பக்கம் அப்படின்னா அந்த மாற்ற பக்கத்தோட அளவு வச்சு இதை மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடோட மார்க் நம்மளுக்கு தேவைப்படாது. கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா இதை திருப்பி நான் வச்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உள்பக்கத்தில் பார்த்து அந்த அளவை மார்க் பண்ணி அதில் கரெக்டாக தையல் போட்டுக்கலாம். அது வந்து ஒரு லைன் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருந்தால் இப்படி இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சி அதையெல்லாம் அந்த 3 பாயிண்ட்டையும் சேர்த்துனதுக்கப்புறம் இப்படி ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். ப்ளவுஸ்க்கு நார்மலாக நம்ம பார்த்திங்கன்னா 3 தையல் அடிப்போம். இந்த பாயிண்ட் சேர்த்திருக்கிறோம் இல்லையா, இதை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கை பக்கத்துலேயும் ப்ளவுஸ் முடிகிற இடத்துலையும் நல்லா டாட் அடித்து விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அதோட 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு தையல், அதே மாதிரி 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு தையல். ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டிச் போட்டால் ஓகேவாக தான் இருக்கும். பெரும்பாலும் 3 ஸ்டிச் தான் போடுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி கையும் இந்த கீழே வர பார்ட்டும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். நம்ம தைச்சது கரெக்டுன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ஏன்னா கொஞ்சம் கீழே போயிடுச்சுன்னா கூட தையல் ஓகே, கொஞ்சம் கீழேன்னா நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸ் மட்டும் அந்த இடத்துல மட்டும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளவுஸோட இடுப்பு பக்கத்தில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த டிஸ்டன்ஸ் சப்போஸ் ஒரு ப்ளவுஸில் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதாவது ஒரு முன்னாடி பக்கத்தை விட பின்னாடி பக்கத்தை விட முன்னாடி பக்கமோ கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம இதுலேயே கரெக்ட் பண்ணிடணும். ஒருவேளை முன்னாடி பக்கத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா 2-3 பக்கத்தில் இது பண்ணியிருப்போம். அதாவது கையில் தைச்சிருப்போம், 4வதாக ஒரு டாட் போட்டிருப்போம், பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம். இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம தைக்கும்போது அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். தையல் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக போட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது அடுத்த ஸ்டெப்பை பார்த்திங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த ஆம்கோல் டு ஆம்கோல், அதாவது கரெக்டாக இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஆம்கோலும் நம்ம தைச்சிருக்கிற ப்ளவுஸில் இருக்கிற ஆம்கோல் பக்கத்தையும் நம்ம கரெக்டாக பிடிச்சி பார்க்கணும். அப்படி பிடிச்சி பார்த்தா அது கரெக்டாக இருந்ததுன்னா அளவு ப்ளவுஸில் அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம போட்ட கட்டிங்லாம் அந்த அளவுக்கு கரெக்டாகவே வரும். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு நம்ம இதை பிடிச்சி பார்த்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்த தையலை நம்ம போட்டு விட்டுறலாம். அது பக்கத்தில் அடுத்தடுத்த தையல் நம்ம போட்டு விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா ஆம்கோல் டு ஆம்கோல் கரெக்டாகவே ஆன அளவு இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா கீழே இடுப்பு பக்கத்தில் வந்து அளவு ப்ளவுஸை விட நாம் தைச்ச ப்ளவுஸோட அளவு அதிகமாக இருக்கும். ரீசன் என்னென்னா அளவு ப்ளவுஸில் ஆல்ரெடி பேக் சைடு 2 டாட் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் நாம் தைச்ச ப்ளவுஸில் இது வரைக்கும் டாட் பிடிக்கல. இந்த எல்லா தையலையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் தான் நம்ம இந்த டாட் பிடிக்கிறத பண்ணணும். பார்த்திங்கன்னா இப்போ இதில் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவை பேக் சைடோட டாட்டில் கரெக்ட் பண்ணிடலாம். இப்போ கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம்னா அதோட அளவு கரெக்டாகவே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வந்து டாட்டை பிடிக்கணும். 1 இன்ச் இருக்குது அப்படின்னா 1/2 இன்ச்சில் டாட் பிடிக்கலாம். அந்த மாதிரி நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு திரும்பவும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அது சரியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தையலெல்லாம் போட்டு விட்டுறலாம். ப்ளவுஸ் வந்து இவ்வளோ தான். நம்ம இன்னும் ஒரே ஒரு நெக் பீஸ் மட்டும்தான் வைக்கணும். பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடில் பிடிச்சி பார்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக எப்போவுமே நம்ம மடக்கி அடிக்கும்போது அந்த செப்பரேட் பீஸ் கொடுத்து ஊக்கு மாட்டுற பக்கத்தை விட ஊக்கு போடுற பக்கத்தோட அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்கும். அதை மட்டும் கரெக்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் எல்லாம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டரோட அளவில் ஒரு 1/4 இன்ச்சை விட ரொம்ப கம்மியான அளவுக்கு ஷோல்டரை நம்ம ஒரு தையல் போட்டோம்னா அந்த ஷோல்டரோட அளவு லூஸ் கொடுக்காது. அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அது கடைசியாக நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி
கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு தையல் போட்டு விட்டுறணும். அப்போ போட்டு விட்டால் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து அந்த லூஸ் எல்லாம் வராமல் இருக்கும். கழுத்து பீஸ் வெட்டுறதுக்கு இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும், அதாவது நம்ம கட் பண்ணது போக மீதி இருக்கிற பீஸ், அதில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவு வச்சு கிராஸ் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த நெக்கோட அளவுக்கு எவ்வளோ தேவையோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு 2 பீஸ் அதோட லென்த்தை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு லென்த் இல்லாமல் இருந்ததுன்னா குட்டையாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு 2 பீஸ் தைச்சி வச்சுருக்கேன், அதாவது ஜாயின் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஊக்கு வைப்போம் இல்லையா, அந்த ஊக்கு மடக்கடிக்கிற பக்கத்துலேருந்து ப்ளவுஸோட மேல் பக்கத்தில் தான் நான் இதை வந்து இப்போ வச்சிட்டு வரேன். உள் பக்கத்தில் வச்சோம்னா உள்ளே திருப்ப முடியாது, அதனால் ப்ளவுஸோட மேல் பக்கத்தில் வச்சா தான் அந்த பீஸை நம்ம உள்ளே திருப்பி விட்டு மடக்கி அடித்தோம்னா நம்ம அதை வச்சு ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இது வந்து பைப்பிங் இல்லை, ஹெம்மிங் தான். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஃபுல்லும் இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதே சைட்லேயே, அதாவது மேல் பக்கத்துலேயே ப்ளவுஸோட மேல் பக்கத்துலேயே திரும்பியும் நம்ம தைச்சி வச்சுருக்கிற பீஸை இந்த மாதிரி இப்படி மடக்கி விட்டு இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மடக்கிறோம்னா ஏற்கனவே நம்ம தைச்சிருக்கிற அந்த 1/4 இன்ச்சு விட கம்மியான அளவு இருக்கும். அந்த அளவில் இப்படி மடக்கிறோம்னா இந்த அளவுக்கான ஒரு கொஞ்சமான ஒரு 1/4 இன்ச்சை விட கம்மியான அளவில் ஒரு பட்டையாக அந்த பீஸ் வரும். இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி மேல் பக்கத்துலேயே ஈஸியாக நம்மளுக்கு மடக்கிறது இதுதான் கரெக்டாக இருக்கும். உள் பக்கத்தில் மடக்கி அடித்தோம்னா ஒரு இடத்துல கொஞ்சம் பெருசாகவும் ஒரு இடத்துல சின்னதாக அந்த மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாதிரி மேல் பக்கத்தில் மடக்கி அடித்தா ஒரே ஈவனான ஃபினிஷிங்கில் அது வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம மடக்கி அடிச்சிடலாம். மடக்கி அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம 1 இன்ச் அளவு பீஸ் வெட்டியிருப்போம், அதுக்கு இந்த அளவுக்கு தேவைப்படாது. அதனால் என்ன நம்ம வந்து உள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அந்த எக்ஸ்ட்ரா பீஸை அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இதுதான் எக்ஸ்ட்ரா பீஸு, இதை வந்து கரெக்டாக அந்த தையில ஒட்டி கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இவ்வளோ தாங்க நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சாச்சு. இது வந்து ஒரு 15 நிமிஷம் அந்த ரேஞ்ச்லேயே நம்ம தைச்சி முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு, டேப்பே யூஸ் பண்ணாத மெத்தடு. இதில் வந்து நம்ம கட்டிங்லேயும் சரி ஸ்டிச்சிங்லேயும் சரி எந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து டேப் வந்து யூஸ் பண்ண வேண்டிய வேலையே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நம்ம ப்ளவுஸு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.